வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதய டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதய டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணீஸ்வரன் மற்றும் புஷ்கரணி ரவீந்திரன். தொடர்பான உள்நாட்டு செய்திகள். இன்று காலை 8:30 மணியுடன் நிறைவடைந்து கடந்த 24 மணி நேரத்தில் இலங்கையின் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அதிகூடிய மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மழை வீழ்ச்சி 253 மில்லிமீட்டராக பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. முல்லைத்தீவு துணுக்காய் பகுதியில் 253 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், அச்சுவேலி பகுதியில் 245.3 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் பதிவாகியுள்ளது. இதேவேளை தென்மேற்கு வங்களா விரிகுடா பகுதியில் நிலை கொண்டு ஆழமான காற்றழுத்த தாழ்வு நிலை திருகோணமலைக்கு கிழக்கே சுமார் 130 கிலோமீட்டர் தொலைவில் இன்று அதிகாலை 5:30 மணியளவில் நிலை கொண்டிருந்ததுடன் அடுத்த 12 மணி நேரத்தில் தீவின் கிழக்கு கடற்கரையை அண்மித்து நகர்ந்து சூறாவளியாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் வடக்கு, வடமத்திய, கிழக்கு, வடமேற்கு, மத்திய மாகாணங்களில் மிக பலத்த மழை, பலத்த காற்று வீசக்கூடும். வடக்கு, வடமத்திய, மத்திய, மேற்கு மற்றும் வடமேல் மாகாண திருகோணமலை, மட்டக்களப்பு, கேகாலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் சில இடங்களில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா வடக்கு நெடுங்கணி பட்டிக்குடியிருப்பில் இன்று காலை பாம்பு கடித்து இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பட்டிக்குடியிருப்பில் வசிக்கும் 20 வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையான குடும்பஸ்தரே பாம்பு கடிக்கு உள்ளாகிய நிலையில் நெடுங்கணி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து வவுனியா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட போதே உயிரிழந்துள்ளார். தற்போது சீரற்ற காலநிலையால் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தை அடுத்து பாம்பு மற்றும் விஷப்பூச்சிகள் நேரில் அகப்பட்டு பாதுகாப்பான இடங்களை நோக்கி நகரும் வாய்ப்புள்ளதால் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக கிளிநொச்சி மாவட்டத்தில் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கிய நிலையில் காணப்படுவதுடன் பலரது வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கவலை தெரிவித்துள்ளனர். தற்பொழுது ஏற்பட்டுள்ள வெள்ள அனர்த்தம் காரணமாக பலர் இடைத்தங்கல் முகாம்களிலும் உறவினர்கள் வீடுகளிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அந்த வகையில் 1043 குடும்பங்களை சேர்ந்த 3524 பேர் இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதுடன் வட்டக்கச்சி ஊடாக கண்டாவளி செல்லும் பிரதான வீதி புளியம்போக்கனை பகுதியில் வீதி குறுக்கரு வெள்ளம் பாய்வதன் காரணமாக வட்டக்கச்சி செல்லும் பிரதான வீதி முற்றாக தடைப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்ட மருத்துவமனை மருத்துவர்களால் முன்னெடுக்கப்படவிருந்த வேலை நிறுத்த போராட்டம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. மருத்துவமனையில் பணிபுரிவோரின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்தவும் மன்னார் மருத்துவமனையில் இடம்பெற்ற அசம்பாவிதத்திற்கு நடவடிக்கை இதுவரையில் எடுக்கப்படாத சூழலில் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட தீர்மானித்திருந்தனர். அந்த நிலையில் மன்னார் மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ள அனர்த்தத்தால் மக்கள் பாதிப்படைந்துள்ள நிலையில் வெள்ளத்தால் மக்கள் பாதிப்படைந்து வீடிழந்து உதவிகளின்றி தவித்து நிற்கும் மக்களை வஞ்சிக்கும் எண்ணம் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தமது தொழிற்சங்க நடவடிக்கையை தற்காலிகமாக இடைநிறுத்துவதாக அறிவித்துள்ளது. அத்துடன் ஒரு சில குழுக்களால் முன்னெடுக்கப்பட்ட குழப்ப நிலைமை தொடர்பில் மேல்மட்ட நிர்வாகத்தால் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் இதன்போது வலியுறுத்தப்பட்டுள்ளது. களுத்துறை பிரதேசத்தில் மன்னா கத்தியால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக களுத்துறை தெற்கு போலீசார் தெரிவித்துள்ளனர். களுத்துறை வெனிவில் கட்டிய பிரதேசத்தை சேர்ந்த ஜெயக்கொடி ஆராய்ச்சிலாகே சுகத்திற்ற நபர் ஒருவரே கொலை செய்யப்பட்டுள்ளார். தனிப்பட்டு தகராறு காரணமாக இத்தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை களுத்துறை தெற்கு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். புதிய சபாநாயகர் நாடாளுமன்றத்தை வலுப்படுத்த வேண்டும் என பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதிய சபாநாயகரை சந்தித்த வேளை அவர் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார். பலவீனமான நிலையில் நாடாளுமன்றத்திற்கு புத்துயிர் அளிக்கும் பணி சபாநாயகர் அசோக ரன்பலவின் கரங்களில் உள்ளது என கர்தினால் மெல்கம் ரஞ்சித் இதன்போது தெரிவித்துள்ளார். தொடர்பான இந்திய செய்திகள். நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு அதானி விவகாரத்தை விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டுள்ளன. தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று காலை 11 மணிக்கு கூடியதோடு மக்களவை கூடியது. பாஜகவை சேர்ந்த மிரட் தொகுதி உறுப்பினர் அருண் கோவில் சமூக ஊடகங்கள் மற்றும் ODD தளங்களில் ஆபாச காட்சிகள் இருப்பதாக
இருப்பதாகவும் குடும்பத்தோடு பார்க்க தகாதவை இருப்பதாகவும் குற்றம் சாட்டிய அவர் இதனை கட்டுப்படுத்த கடுமையான சட்டம் அவசியம் என்றும் வலியுறுத்தினார். இவ்விடயத்தில் அரசு என்ன நடவடிக்கை எடுக்க உள்ளது என அருண்கோவில் கேள்வி எழுப்பிய நிலையில் இதற்கு பதிலளித்த மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உறுப்பினர் அருண்கோவில் மிக முக்கிய கேள்வியை எழுப்பியிருக்கிறார். சமூக ஊடகங்கள் சில நாடுகளில் இருந்து இயக்கப்படுகின்றன. அந்த நாடுகள் வேறு வகையான கலாச்சாரத்தை கொண்டிருக்கின்றன. இதே போல OTT தளங்களிலும் ஆபாசம் இருக்கிறது. நமது கலாச்சாரம் மற்றும் சமூகத்தின் நன்மை கருதி இது தொடர்பாக சட்டம் இயற்றப்படும். அனைத்து தரப்பினரின் ஒத்துழைப்பும் அரசிற்கு தேவை என பதிலளித்தார். இதனிடையே கேள்வி நேரத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு அதானி விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டனர். கேள்வி நேரம் முக்கியமானது என்றும் உறுப்பினர்களின் கோரிக்கை ஏற்கப்படும் என்றும் சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்தார். உறுப்பினர்களை அமைதி காக்குமாறும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். எனினும் அவையில் தொடர்ந்து கூச்சல் குழப்பம் நிலவியதை அடுத்து முதலில் அவையை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைத்தார். 12 மணிக்கு அவை மீண்டும் கூடியதும் எதிர்க்கட்சிகள் மீண்டும் அமளியில் ஈடுபட்டன. சபாநாயகரின் இருக்கை அருகே வந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து அவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இதே விவகாரம் மாநிலங்களவையிலும் எழுப்பப்பட்டது. அப்போது பேசிய அவைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் அதானி விவகாரம், டெல்லியில் நடந்த குற்றங்கள், மணிப்பூர் வன்முறை சம்பவம் என 18 பிரச்சினைகள் தொடர்பாக ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ்கள் அனுப்பப்பட்டுள்ளன. எனினும் இந்த அவைக்கு என்று பாரம்பரியம் உள்ளது. எனவே அந்த பாரம்பரியப்படி அவை நடத்தப்படும் என ஜெக்தீப் தன்கர் கூறினார். இதை ஏற்க மறுத்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதையடுத்து முதலில் 11:30 மணி வரை அவையை அவைத்தலைவர் ஒத்திவைத்து மீண்டும் அவை கூடியதும் மீண்டும் அமளி ஏற்பட்டதை தொடர்ந்து அவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. தொடர்வன உலகச் செய்திகள். ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 6.4 ரிக்டர் அளவில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. கட்டிடங்கள் குலுங்கியதால் மக்கள் அச்சம் அடைந்துள்ளதுடன் சில இடங்களில் வீடுகளை விட்டு வெளியே வந்து வீதிகளில் தஞ்சம் அடைந்துள்ளனர். ஜப்பானின் மேற்கு கடலோர பகுதிகளில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து தற்போது வரை சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடப்படவில்லை எனவும் கடந்த ஜனவரி மாதம் இந்த பிராந்தியத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லா அமைப்பிற்கும் இடையிலான போர் நிறுத்த நடவடிக்கை நடைமுறைக்கு வந்துள்ளது. ஹிஸ்புல்லா அமைப்பிற்கு எதிரான போரை முடிவிற்கு கொண்டு வருவதற்கு இஸ்ரேலும் லெபனானும் இணங்கியுள்ளன என அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். இப்போர் நிறுத்த உடன்பாடு எட்டப்படுவதற்கு அமெரிக்கா உதவியது என பைடன் இதன்போது தெரிவித்தார். போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்ததும் மோதல்கள் முடிவிற்கு வரும் என தெரிவித்துள்ள பைடன் மோதல்களை முடிவிற்கு கொண்டு வரும் நிரந்தர போர் நிறுத்தம் போல உருவாக்கியுள்ளோம் என தெரிவித்துள்ளார். இந்த புதிய திட்டத்தின் கீழ் இஸ்ரேல் லெபனானில் இருந்து தனது படைகளை விலக்கிக் கொள்ளும். அதேவேளை ஹிஸ்புல்லா அமைப்பு லிட்டானி ஆற்று பகுதியில் இருந்து தனது உறுப்பினர்களையும் ஆயுதங்களையும் விலக்கிக் கொள்ளும். லிட்டானி ஆறு லெபனான் இஸ்ரேல் எல்லையில் இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதுடன் அந்த பகுதியில் லெபனான் ராணுவத்தினர் நிலை கொள்ள உள்ளனர். போர் நிறுத்தத்தை கண்காணிப்பதற்கான 5 நாடுகள் குழுவிற்கு அமெரிக்கா தலைமை தாங்கும். இந்த உடன்படிக்கையை ஹிஸ்புல்லா அமைப்பு மீறுவதாக கருதினால் அதன் மீது தாக்குதலை மேற்கொள்வதற்கான கடிதத்தை அமெரிக்கா வழங்கும் என தகவல்கள் வெளியாகியுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. தொடர்பான விளையாட்டு செய்திகள். கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற 2025ஆம் ஆண்டிற்கான IPL ஏலத்தில் 182 வீரர்கள் ஏலத்தில் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அவர்களுக்காக 10 அணிகள் சார்பில் 639 கோடியே 15 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்திய வீரர் ரிஷப் பண்ட் மிக அதிகபட்ச தொகையாக 27 கோடி ரூபாவிற்கும், அதே சமயம் IPL வரலாற்றில் மிக குறைந்த வயதுடைய வீரரான பீகாரை சேர்ந்த 13 வயதுடைய வைபவ் சூரியவன்ஷி ராஜஸ்தான் அணிக்காக 1 கோடியே 10 லட்சம் ரூபாவிற்கும் ஏலத்தில் எடுக்கப்பட்டுள்ளனர். மேலும் ஒவ்வொரு அணியும் குறைந்தபட்சம் 18 வீரர்களையும் அதிகபட்சமாக 25 வீரர்களை ஏலம் எடுக்கலாம் என்றும் அதற்கு 120 கோடி ரூபாய் மட்டுமே செலவழிக்கவும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. 10 அணிகள் சார்பில் 46 வீரர்கள் தக்க வைக்கப்பட்ட நிலையில் மொத்தம் 577 வீரர்கள் ஏலம் விடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
டர்பனில் இன்று ஆரம்பமான இலங்கை தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான இரு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரின் முதலாவது போட்டியானது மழை காரணமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இலங்கை நேரப்படி இன்று மதியம் 1:30 மணிக்கு ஆரம்பமான இப்போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் துடுப்படுத்தாடும் வாய்ப்பினை தென்னாப்பிரிக்காவிற்கு வழங்கியது. அதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய தென்னாப்பிரிக்கா 20.4 பந்து பரிமாற்றங்களில் 4 இலக்குகள் இழப்பிற்கு 80 ஓட்டங்கள் பெற்றிருந்த போது மழை குறுக்கிட்டது. இதனால் ஆட்டம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டு உணவு இடைவேளை முன்னதாக ஆரம்பிக்கப்பட்டது. பந்து வீச்சில் இலங்கை அணி சார்பில் லஹரு குமார 2 இலக்குகளையும், அஜித பெர்னாண்டோ, விஸ்வ பெர்னாண்டோ ஆகியோர் தலா ஒவ்வொரு இலக்குகளையும் கைப்பற்றியுள்ளனர். இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.